ராஜராஜ சோழனுடைய கடைசி போரா வரலாற்றில் குறிப்பிடப்படுவது முன்னீரு பழந்தீரு 12,000 சொல்லப்படுற மாலத்தீவு தான். மாலத்தீவு படையெடுப்புல வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் ராஜராஜ சோழனுடைய கப்பல் படை தான். ராஜராஜ சோழனுக்கு அவருடைய கப்பல் படை மிக முக்கியமான 3 வெற்றிகளை பெற்று தந்தது. முதல் வெற்றி காந்தலூர் சாலையில இருக்கக்கூடிய சேரர்களோட கப்பல் படையை அழிச்சது. 2வது வெற்றி இலங்கையை கைப்பற்றியது. 3வது வெற்றி ராஜராஜ சோழனுடைய வாழ்நாள்ல கடைசியா போர் செஞ்ச மாலத்தீவு வெற்றி. தமிழ்நாட்டில இருந்து இலங்கையை நோக்கி படையெடுத்து போய் வெற்றி பெறுவது ராஜராஜ சோழனுக்கு வெறும் சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும், ஆனா மாலத்தீவு வரைக்கும் போய் படையெடுத்து வெற்றி பெறுவது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படின்னா அவர் கப்பல் படையை எவ்வளவு சிறப்பா அவர் செயல்படுத்தியிருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராஜராஜ சோழனுடைய முதல் போரான காந்தலூர் சாலை போர்ல இருந்து கடைசி போரான மாலத்தீவு போர் வரைக்குமே அவர் எந்த போர்லையுமே தோத்தது கிடையாது. அதே போல பின்வாங்கினதும் கிடையாது. இந்த வெற்றிக்கு ராஜராஜ சோழன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த எல்லா படைகளையுமே வழி நடத்தி ஆளா ஒரு குட்டி புலி போய் நின்னது அதுதான் நம்ம ராஜேந்திர சோழன்.